ஒருவேளை சீன மொழியும் அழிந்து போனா நிலையான தமிழ் மொழியை நாங்க படிச்சு வச்சுக்கிட்டா இந்த உலகத்தே தமிழால் ஆள முடியும் என்பதை நாங்க உணர்ந்தோம். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னு சீன அரசாங்கம் சொல்றேன். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை பத்தி ஏதாவது சிந்தனை இருக்கா? 207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு, அதை பத்தி கவலை இல்லை. தமிழர்கள் 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல, அதை பத்தி கவலை இல்லை. சங்கம் வைத்த தமிழ் மதுரையிலே வீதிகளிலும் தமிழ் இல்லை. தமிழர் நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழர் வீட்டிலையும் தமிழ் இல்லை. ஆனாலும் சொல்றாங்க வெக்கமே இல்லாம நாங்க தான் தமிழ் வளர்த்தணும். எவ்வளவு கொடுமை இதெல்லாம்! என்ன நியாயம்? நம்மோட பிள்ளைகளுக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியாதுங்க. உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1 ஆக மொத்தம் 247 எழுத்துக்கள். உயிரெழுத்து 18 மெய் எழுத்துக்கள்னு பேர் புள்ளி வச்சிருக்கிறோம். மெய் எழுத்து 18 புள்ளி வச்சிருக்கோம். உயிரெழுத்துல புள்ளி இருக்குமா? உயிரெழுத்துல புள்ளி இல்ல, ஆனா இருக்கு. நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு தெரியல. உயிரெழுத்து என்னென்ன? ஆனா ஆவன்னா ஈனா ஈனா ஈனாவுல புள்ளி இருக்கா இல்லையா? ஈனாவுல வந்து இல்லையா? இருக்குன்னு தான் சொல்றேன். 2 புள்ளி இருக்குல்ல, 1க்கு 2 இருக்கு இல்லைன்னு சொல்றீங்களே, அதனால கேக்குறேன். அங்க மெய் எழுத்துல மட்டும்தான் புள்ளி இருக்கணும், இருக்கு. ஆனா உயிரெழுத்துலயும் புள்ளி இருக்கு. ஏன் புள்ளி இருக்கு? அங்கதான் விஷயம் இருக்கு. காரணம் என்ன? ஈ என்று சொல்லி பாருங்கள். ஈன்னா பறக்கிற ஒரு உயிரினம். அடுத்து ஈ அப்படின்னா குடுன்னு அர்த்தம். சொல்லி கொடுக்குது பாருங்க பிள்ளைகளுக்கு எப்படி எல்லாம் தத்துவத்தை சொல்லி கொடுத்தவர்கள். நீங்க தும்மல் வருதா உங்களுக்கு? தும்முறீங்கல்ல?